ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளான் வார் பற்றி தாங்க. அதுவும் இனி நம்ம 2 அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம வார் அட்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக டிஸ்கார்ட் சர்வர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறோன்னு ஆசைப்பட்றீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டோர்னமெண்ட்டில் எதாவது கண்டக்ட் பண்ணால் அது வழியாக தான் எதாவது பிளான் பண்ணி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஆப்னண்ட்டோட பேஸை செக் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பேஸ் தான் அடிக்க போகிறேன். இந்த பேஸை நம்மளுக்கு பிடிச்ச ஸ்ட்ராட்டஜியான பிளிஸார்ட் லாவா லூன் வச்சு தான் பண்ண போகிறேன். பட் என்ன ஒரே வித்தியாசம்னா, நம்ம எப்போயுமே பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் அந்த ஏஸ்ட்டு ஃப்ரீஸ் எடுத்துகிட்டு போவோம் அந்த லாவா லூன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில். பட் இப்போ நம்ம பண்ண போகிற அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் ஏஸ்ட்டும் ஃப்ரீஸும் எடுத்துன்னு போகவே மாட்டோம். உங்களில் சில பேர் நினைக்கலாம், என்னடா இவன் ஏஸ்ட்டு ஃப்ரீஸ் இல்லாமல் எப்படி லாவா லூன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறான்னு. அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்களே. சரி, ஓகே, நம்மளோட பிளான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த சென்டரில் 2 எக்ஸ்போ மல்டி இன்ஃபர்னோ இருக்கா, அதுக்காக நம்ம ஒரு 6 லைட்னிங் ஒரு எர்த்குவைக் போட்டு அதை 3த்தையும் அடித்து தம்சம் பண்ண போகிறோம். அதை தம்சம் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட பிளிம்பை கரெக்டாக குயின் சைடு வழியாக இறக்க போகிறோம். பிளிம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், எப்பயுமே லாவாவை இறக்கி விட்டு ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம்ல, அதே தான் இந்த அட்டாக்லையும் பண்ண போகிறோம். பட் என்ன தெரியுமா, லாவாவை இறக்கி விட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து நான் பிளிம்பை இறக்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல டொர்னாடோ இருக்குன்னு எனக்கு டவுட் இருக்குது. ஸோ அதனால் டொர்னாடோ ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு லாவாவை இறக்கி விட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து பிளிம்பை இறக்க போகிறேன். அதுதான் நம்மளோட 2வது பிளானு. நான் சொல்கிற பிளான்லாம் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிங்க, உங்களுக்கு அட்டாக் பண்ணும்போது யூஸ் ஆகும். நம்மளோட 2 பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 எக்ஸ்போ, ஒரு மல்டி இன்ஃபர்னோ, ஒரு டவுனால், ஒரு ஸ்கேர் ஷாட், ஒரு ராக்கெட், இத்தனை டிஃபென்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பண்ண போகிற 3வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோஸை இன்னொரு ஸ்கேர் ஷாட் வழியாக உள்ளே அனுப்ப போகிறோம். அனுப்பி விட்டு அந்த இன்னொரு பக்கம் எக்ஸ்போலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அடித்து தம்சம் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட 3வது ஸ்டெப்பு. நம்ம 3 ஸ்டெப்பை கரெக்டாக முடிச்சதுக்கப்புறம் ஆப்பனண்ட்டோட பேஸை ஆல்ரெடி பாதி நொறுக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐஸ் கோலம் நம்மளோட ஆர்சியை இறக்கி விட்டு இன்னொரு சைடு எக்ஸ்போ கிட்டே இறக்கி விட போகிறோம். ஏன்னா நம்மளோட பிளிம்பை வச்சு எக்ஸ்போ தூக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளோட ஐஸ் கோலம் ஆர்சியை வச்சு அந்த குயின் சைடு இருக்குல்ல, அந்த பக்கம் தான் இறக்கி விட போகிறேன். அந்த பக்கம் இறக்கி விட்டு அங்கே இருக்க எக்ஸ்போ தூக்க போகிறோம். தூக்கிறதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் ட்ரூப்பான லாவாவையும் லூனையும் இறக்க போகிறேன். இந்த அட்டாக்கில் எனக்கு இருக்க ஒரே பயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகிள் ஆர்ட்டிலரி தான். நான் இது எப்படி பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சி இறக்கி விடும் போது ஆர்சி மேலே டார்கெட் பண்ணோம் ஈகிள் ஆர்ட்டிலரி. அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லாவாவை டார்கெட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம லூன்ஸை டார்கெட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே அது ஒன்று ஒன்றா டார்கெட் பண்ணி வரோம்ல, அதுக்குள்ளே நம்மளோட லூன்ஸை கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இறக்கி விட்டு கிராண்டோட நெபிலிட்டிலாம் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு அடித்து நொறுக்க போகிறோம். இதான் பிளானு. டைமிங் ரொம்ப முக்கியம், அப்படி இல்லைனா ஈகிள் ஆர்ட்டிலரி போட்டு தாக்கணும் நம்மளோட லூன்ஸை. ஓகே, அவ்வளோதாங்க நம்ம பிளானு. நான் சொன்ன பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் பரவாயில்ல, அட்டாக் பண்ணும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு செக் பண்ணிட்டு டப்பு டிப்புன்னு அட்டாக் இறங்கிடுவோம். இந்த அட்டாக்கில் நம்மளுக்கு முக்கியமானதே ஸ்பெல்ஸ் தான். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக இருக்கானுங்க. குயின் கிட்ட யூனிகான் மட்டும் இல்லை, அது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, ஓகே, எல்லா ட்ரூப்ஸுமே பக்காவாக ரெடியாக இருக்கானுங்க. அட்டாக் ஜம்ப் பண்ணிடலாம். நம்மளோட லாக் லான்ச்சர்லேருந்து பேட்டில் பிளிம்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் சீஜ் மிஷினை. வேறு கிராண்ட் வார்டன் ஏரில் தான் இருக்கான். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னும் 18 செகண்ட் இருக்குது, வெயிட் பண்ணலாம் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்மளோட லைட்னிங் எல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டப்புன்னு செகண்ட் முடிஞ்சோடனே டப்பு டிப்புன்னு போட்டு தாக்கணும். ஓகே, 3 2 1. ஓகே, 6 லைட்னிங்கு, ஒரு எர்த்து கொய்க்கு காலி ஆகிடுச்சுல. ஓகே, சூப்பர். நிறைய வாட்டி செக் பண்ணிட்டு தான் வந்தேன் அட்டாக்கே காலி ஆகுமான்னு. நம்ம நினச்ச மாதிரி காலி ஆகிடுச்சு. நான் சொன்னல, லாவாவை இறக்கி விட்டு கொஞ்ச நேரம் கழித்து பிளிம்பை இறக்கி விட்ருக்கேன். இப்போ கரெக்டான இடத்துல இன்விசிபிலிட்டி போட்டு டப்பு டிப்புன்னு தூக்கியாச்சு எல்லா டிஃபென்ஸும். இந்த இடத்துல 2 இன்விசிபிலிட்டியே போதும் எனக்கு. இன்னொரு இன்விசிபிலிட்டியை சிசி ட்ரூப்பை தூக்கம்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே பாய்சன்லேயே செத்து போச்சு நம்மளோட சூப்பர் விசார்ட்ஸ்லாம். சரி, ஓகே, சில தப்பு நடக்க தான் செய்யும் அட்டாக் பண்ணும்போது. இப்போ அதுக்கப்புறம் நான் சொன்ன பிளான் மாதிரியே நம்மளோட ஹீரோஸை இறக்கி விட்டு இன்னொரு ஸ்கேட்டர் ஷாட்டி தூக்கிடலாம். ஆப்பனோட சிசிக்கு பாய்சன் போட்டங்க, இருந்தாலும் முன்னாடி வந்துடுச்சு சூப்பர் மினியன்ஸ்லாம். நம்மளோட குயினே தூக்கிடுச்சு. ஓகே, பக்காவாக போயின்னு இருக்குது பிளான் பண்ண மாதிரியே. இப்போ இன்னொரு சைடில் ஐஸ் கோலம் அண்ட் ஆர்சியை இறக்கி விட்றலாம். இப்போ கிங்கு டார்கெட் பண்ணுறது ஈகிள் ஆர்ட்டிலரி, அதுக்கப்புறம் ஆர்சியை டார்கெட் பண்ண பாருங்களேன். கரெக்டாக நான் சொன்ன பிளான் மாதிரியே தான் நடக்கும் இந்த அட்டாக்கு. ஓகே,
கிங்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஆர்சியை டார்கெட் பண்ணோம். சொல்ல ஈகிள் ஆர்டிலரி இப்போ ஆர்சியை டார்கெட் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தை நான் யூஸ் பண்ணி லாவாவையும் லூன் சார்ஜும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இறக்கி விட்டுன்னு இருக்கேன். ஓகே, நான் இந்த அட்டாக்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. நான் 2வது லாவாவை இறக்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஒரு லூன் மட்டும் டார்கெட் ஆகிடுச்சு ஈகிள் ஆர்டிலரிக்கு. நல்ல வேலை மொத்த லூன்ஸும் சேர்ந்து டார்கெட் ஆகாமல் இருந்தது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பவும் லாவா கிட்ட டார்கெட் ஆகிடுச்சு ஈகிள் ஆர்டிலரி. இப்போ நம்மளோட லூன்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இறக்கி விட்டுன்னு இருக்கேன். கரெக்டான நேரத்தில் கிராண்டோட எபிலிட்டி வேறு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சென்டரில் ஒரு 3 விசார்ட் டவர் இருக்குது. ஓகே, பக்காவாக போயின்னு இருக்குது நம்ம பிளான் பண்ண மாதிரி. டைம் ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு மேலே டாப் சைட்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் மினியன்ஸ்லாம் சேர்த்து இறக்கி விட்டுனே வந்துன்னு இருக்கேன். ஓகே, இன்னும் ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் இருக்குது. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்? இன்னும் நம்மளோட லாவா வெடிக்கவே இல்லை. எனக்கு வெடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லாவா பம்ப்ஸ்லாம் வரும், கொஞ்சம் டைம் ஃபெயில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லு யூஸ் பண்ணல இந்த இடத்துல. ஓகே, லாவா வெடிக்குமா? வெடிச்சிடுச்சு, சூப்பர். ஓகே, அவ்வளோதான். இன்னும் ஒரு 3 டிஃபென்ஸ் இருக்குது. ஆர்ச்சர் டவரு, பில்டரட்டு, ஒரு டவுன் சைடில் ஒரு டெஸ்லா. அதெல்லாம் முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 46 செகண்ட் இருக்குது. நான் மினியன்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இறக்கி விட்ருக்கேன். டைம் ஃபெயில் ஆகிடாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த அட்டாக்கு. இருந்தாலும் அந்த கோல்டு ஸ்டோரேஜை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏன்னா அதை அடிக்க தான் ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க மினியன்ஸ்லாம். ஓகே, முடிஞ்சிடுமா? என்னடா அந்த ஏர் பாம்பர் துரத்திக்கினே வருது. ஓகே, இன்னும் 20 செகண்ட் இருக்குது. முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு கிராண்ட் வார்டன்லாம் இருக்கான். அவன் டப்பு டிப்புன்னு போட்டு தாக்கிடுவான். ஓகே, என்ன ஆக போகுது? முடிஞ்சிருமா? இன்னும் 10 செகண்டு. சூப்பர். ஒரு ஸ்பெல்லை ஸ்வாக் பண்ணிட்டு இந்த அட்டாக்கு ட்ரிபிள் தட்டியாச்சு. ஃபஸ்ட் அட்டாக்கை பிளான் பண்ணி வேறு லெவலில் ட்ரிபிள் தட்டியாச்சு. பட் 2வது அட்டாக்கில் நான் பிளான் எல்லாமே அதே மாதிரி பக்காவாக தான் பண்ணேன். பட் இன்னும் கொஞ்சம் லேட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அட்டாக் பண்ணும்போது. ஸோ அதனால் நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு அட்டாக் பண்ண பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5வது தான் பண்ணேன். அந்த பேஸை நான் எந்த மாதிரி சொதப்பினேன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, நம்மளோட 2வது பேஸை செக் பண்ணிட்டு வந்துடலாம். நான் சொன்னல சொதப்பிச்சுன்னு பார்த்தீங்களே, 77% தான் எடுத்திருக்கேன் இந்த அட்டாக்கில். நான் இந்த பேஸை எப்படி பிளான் பண்ணேன், எப்படி சொதப்பினேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 o'clock சைடில் ஒரு மல்டி இன்ஃபர்னோ இருக்கா, அந்த குயின் இருக்க ஏரியாவில். அதை வந்து நம்மளோட கிராண்ட் வார்டனை இறக்கி விட்டு அந்த மல்டி இன்ஃபர்னோ தூக்கிடலாம். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிளானு. 2வது பிளானு இந்த 2 லூனு பேபி ட்ராகன் இறக்கி விட்டல, அதான் 2வது பிளானு. 3வது பிளானு நம்மளோட கிங்கு 2 விச்சை இறக்கி விட்டு ஃபனல் பண்ணுறது. 4வது பிளானு ஒரு ஜம்பை போடணும் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஸ்லோ பண்ணி காமிக்கிறேன். அந்த ராக்கெட் இருக்க ஏரியாவில் ஒரு ஜம்பை போடணும். நான் இந்த இடத்துல ஜம்பை போட கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே லேட் பண்ணிட்டேன். அது ஒரு தப்பாயிடுச்சு. இன்னொரு தப்பு பார்த்தீங்களா, என்னோடய கிராண்டோட எபிலிட்டி நான் யூஸ் பண்ண வேண்டியது கட்டாயம் ஆகிடுச்சு. ஏன்னா ஆப்பனண்டோட குயின் என்னோட கிராண்டோட அடிச்சு கிராண்டோட எபிலிட்டி வேறு இந்த இடத்துல சீக்கிரமாக யூஸ் ஆகிடுச்சு. மொத்தம் 2 தப்பு. ஜம்பை லேட்டாக யூஸ் பண்ணிட்டேன், கிராண்டோட எபிலிட்டியே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, மற்றபடி எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்தது. இந்த 2 சொதப்பல் நடந்துச்சு இந்த அட்டாக் பண்ணும்போது. அப்படி இந்த சொதப்பல் நடக்காமல் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த பேஸை ட்ரிபிள் தட்டிட்டு இருப்பேன். நான் அந்த அளவுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இறங்கினேன் அட்டாக் பண்ணும்போது. சரி, எல்லா அட்டாக்லையும் நம்ம அடிச்சுன்னு இருக்க முடியுமா? சண்டைனா சில அடிகளை விழதானே செய்யும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணி சொதப்பினேன் இந்த அட்டாக்கை. சரி, ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு 2 அட்டாக்கை பயங்கரமாக காமிக்கலான்னு பார்த்தேன். பட் ஒரு அட்டாக் தான் காமிக்க முடிஞ்சுது. இன்னொரு அட்டாக்கு ஒரு சின்ன சொதப்பல் ஆகிடுச்சு. அது என்ன சொதப்பலாச்சுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் அட்டாக் பண்ணும்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணாதீங்க. சரி, ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிடுங்க. அப்படியே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் ஏதோ சொல்லுவேனே டெய்லியும், அதையும் பண்ணி விட்ருங்க மறக்காமல். ஓகே, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.